எப்படி கேள்வின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், நெக்ஸ்ட்டு நேம், சப்ஜெக்ட் அப்புறம் தமிழ். ஓகேங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் வந்து 1 2 3 கொடுத்துக்கலாம். 1. ஓகேங்களா? அதை அப்படியே ட்ராக் பண்ணிக்க கீழே. இப்போ வந்து நேம் வந்து நம்ம கொடுக்குற நேம் கொடுத்துக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச நேம். ஸோ நேம்னே கொடுத்துக்கிறேன், ராகுல். சங்கர், சுபாஷ், கார்த்தி, ரகு, லோகேஷ், சங்கவி, உச்சா, விவேக், பிரியா. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இப்போ 5 சப்ஜெக்ட்டுக்கும் 5 சப்ஜெக்டோட மார்க். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா மார்க் கொடுத்துக்குங்க. 45, 67, 89, 86, 34, 78, 90, 56, 50, 67, 89, 34, 90, 25, 78, 90. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் மார்க். 67, 89, 64, 69, 90, 42, 47, 86, 96. Next is the max mark. 56, 67, 78, 34, 64, 58, 90, 67, 89. $78, 89, 53, 57, 80, 36, 57, 79, 20, அடுத்து நெக்ஸ்ட் வந்து சோசியல் மார்க்கு. சோசியல் மார்க் பார்த்தீங்கன்னா 50, 37, 89, 67, 56, 34, 67, 75, 78, 90. பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச், ஃபாண்ட்
ஸ்டைலை வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்ம செல்லோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டல் பார்க்க போகிறோம். டோட்டல் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 5 செட்டோட மார்க் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஷிஃப்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா டோட்டல். இதை அப்படியே எல்லா செல்லுக்கும் ட்ராக் பண்ணிக்க கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் ஃபார்முலானா எப்படின்னா டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட், டோட்டல் டிவைடட் பை டோட்டல் number of subject 500 into 100. Okay, by divided by divided by 500 into 100 என்ற கொடுத்துருங்க. அப்போ 64 வந்து பர்சன்டேஜ். இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிங்க கீழே எல்லா செல்லுக்கு வர மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேடு. இப்போ கிரேடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறது தான். ஸோ என்ன பண்ணுறீங்க, கிரேடு கொடுத்துங்க. நம்ம கிரேடு கொடுக்க வந்து நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெஸ்டட் இஃப்னா ஒரு இஃப்குள்ளே ஒரு கண்டிஷனுக்குள்ளே ஒரு கண்டிஷன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அவனுக்கு கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இஃப், அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த செல்லு வந்து கிரேட்டர் தென் 95க்கு மேலே இருந்ததா, greater than 90 மேல் இருந்துச்சுன்னா outstanding, greater than 80 க்கு மேல் இருந்துச்சுன்னா excellent, greater than 70 க்கு மேல் இருந்துச்சு, greater than 75 க்கு மேல் இருந்துச்சுன்னா greater than 75 சொன்னா good. greater than 50 க்கு மேல் இருந்து greater than இங்க வந்து if யூஸ் பண்ணிக்கலாம். if மறுபடி இங்கே if
இப்போ கிரேட்டர் தென் 75க்கு மேலே இருந்துச்சுன்னா குட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 65க்கு மேலே இருந்தால் ஆவரேஜ். 65க்கு மேலே இருந்ததுன்னா ஆவரேஜ். below 50க்கு மேலே இருந்ததுன்னா fail. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஷனே கொடுக்கல, அதாவது கிரேட்டர் தென் 65க்கு மட்டும் கொடுத்துட்டேன் சரிங்களா. அப்போ வந்து கண்டிஷன் எடுத்துக்கல. அப்போ கிரேட்டர் தென் 15 கொடுத்தா தான் அந்த கண்டிஷன் எடுத்துக்கும். இப்போ 75க்கு மேலே தான் கொடுக்குறேன், 50 to 65 நான் கண்டிஷன் கொடுக்கல. ஸோ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபார்முலாவில். இப்போ இங்கே வந்து ஆவரேஜ் பக்கத்தில் கிரேட்டர் தென் 15 போட்டுக்கிறேன். 50 கிரேட்டர் தென் 50 ஆவரேஜ். ஸோ என்ன பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ட்ராக் பண்ணிக்கங்க, ஆல்ட்ரு பண்ணிவிட்டு ஆவரேஜ். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க். இப்போ ரேங்க் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு ரேங்க்கு ஈக்குவல் டு ரேங்க். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்ததுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே தான். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு செல்லை வந்து லாக் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செல்லை லாக் பண்ணிக்கங்க, கமா கொடுத்துட்டு சென்டிங் ஆர்டர். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா லாக் பண்ணிக்கங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா $சிம்பிள் கொடுத்தீங்கன்னா லாக் ஆகி